ஜெய் ஸ்ரீராம். 22/1/2024 அயோத்தியில் ஸ்ரீராமர் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. அது சமயம் நம்ம பாரத தேசத்தில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இடத்துல வெவ்வேறு விதமாக நம்ம எல்லோரும் இதை கொண்டாடுறதாக எல்லாம் பண்ணியிருக்கோம். விசேஷமாக எல்லோரும் அன்னைக்கு சாயங்காலம் வீட்டில் ஒரு 5 விளக்கு ஏற்றுங்க, தீபம் ஏற்றுங்கலாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இது நாமெல்லாம் கண்ணை மூடிண்டு ராமாயணத்தில் இருக்கிற போல் நினச்சிண்டு அந்த ராமர் சீதையை கூட்டிண்டு வனவாசம் போய் ராவணனை சமஹாரம் பண்ணிவிட்டு திருப்பியும் அயோத்திக்கு வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இப்பொழுது நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை நாம் நம்ம வசமாக்கிக்கணும். நாம் இந்த ராமருடைய விக்கிரக பிரதிஷ்டை அயோத்தியில் பண்ணுறாங்க. ராமர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தியில் பண்ணுறாங்க. ஆனால் நாளைக்கு நம்ம பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுடைய வீட்டிலும் ராமருடைய பாதம், ராமர் சாட்சாத்தாக ராமர் இங்கே வருகிறார். இப்பேற்பட்ட ஒரு சௌபாகியத்தை நாம் எப்படி நாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னால், இது நிறைய பேர் படங்களாக கொடுத்துட்டுருக்கா, ஒரு சிலர் தீபங்கள் ஏற்றுங்கள்லாம் சொல்லின்னு இருக்கா. பட் நம்ம வீட்டுக்கு ராமர் வர்றார்னு சொல்லும் பொழுது அதை நாம் எப்படி கொண்டாடணும், அதை நாம் பார்க்கணும். ராமர் படத்தை வச்சு நாம் தீபத்தை ஏற்றிட்டா நாமளும் ராமருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள், ராமனுடைய பட்சத்தில் இருக்கிறோன்னு நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் அந்த ராமர் என்றைக்குமே நம்ம பட்சத்தில் இருக்கார் அப்படின்றது நம்ம சிந்தனையில் வரணும். நாம் ராமரோடு இருக்கிறதோட நம்மளோட ராமர் இருக்கார் அப்படின்றதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படி அந்த ராமர் வரும்பொழுது, நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது அவரை நாம் எப்படியெல்லாம் உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணணும். அப்படி தான் அடியன் யோசனை பண்ணேன். அப்படி யோசனை பண்ணும் பொழுது நாளைக்கு விசேஷமாக ராமருக்கு முடிந்த அளவு தீபங்களை ஏற்றுங்கள். ஒரு கணக்கு நமக்கு கிடையாது, முடிந்த அளவு தீபங்களை ஏற்றுங்கள். விசேஷமாக நைவேத்தியங்கள் செய்யுங்க. பால் பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். ராமருக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னு சொன்னால் கோதுமை மாவில் செஞ்சுருக்கக்கூடிய லட்டு. அந்த கோதுமை லட்டில் நாம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனால ரொம்ப விசேஷம். நாளைக்கு திங்கட்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திர நாளைக்கு அந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள்லாம் நாளைக்கு விசேஷமாக வழிபடலாம். நாளைக்கு ராமர் நம்ம வீட்டில் வரும்பொழுது இப்படியெல்லாம் நாம் செய்கிறோன்னு சொல்லும் பொழுது அந்த ராமருடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் நமக்கு கிடச்சி, விசேஷமாக அவருடைய அனுக்கிரகத்தினாலே நம்ம வீட்டில் கலியுகத்தில் பிறந்து கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த ராமபிரானுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகத்தினாலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்கள், கஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே நிவாரணம் அடையணும். உடல் ஆரோக்கியம் எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கணும், நன்றாக படிக்கணும், நல்ல உத்தியோகத்தில் அபிவிருத்தி ஆகணும், நல்ல வியாபாரங்கள் அபிவிருத்தி ஆகணும், கல்யாணம் ஆகக்கூடியவர்களுக்கு சகாலத்தில் கல்யாணம் ஆகணும், சத்சந்தான பாக்கியங்கள் கிடைக்கணும். இப்படி நம்மளுடைய அபிலாஷைகள் நிறையா இருக்குது. வீடு வேணும், வாகனம் வேணும், இப்படி பலவிதமான சிந்தனைகள் நம்ம எல்லாருக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு அரிய வாய்ப்பினை நாளைக்கு நம்ம பயன்படுத்திட்டு நம்ம வீட்டில் நாளைக்கு அங்கே மத்தியானம் பிரதிஷ்டை பண்ணுறா, ஆனால் சாயங்காலம் தான் நாம் இதெல்லாம் செய்ய போகிறோம். அப்போ சாயங்காலம்னு பொழுது அவர் அங்கே முடிச்சுட்டு எல்லா இடத்துலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பகவான் சர்வவியாபியாக இருக்கார், எல்லா இடத்துலையும் பறந்து இருக்கார். அப்பேற்பட்ட ராமபிரானை நம்ம வீட்டில் நம்ம விசேஷமாக ஸ்வாகத்தம் பண்ணி அவருக்கு உண்டான உரிய முறையில் யதாசக்தி யதாமதி குஷேலனாக குஹனாக நாம் நினச்சிண்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு அதிதி உபச்சாரங்களை நாம் பகவானுக்கு செஞ்சு அவருடைய பரிபூர்ணமான அனுக்கிரகத்தை நாம் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாளைக்கு இங்கே கல்யாண ஆஞ்சநேயருக்கு விசேஷமான பூஜைகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதையும் உங்களுக்கு நான் லைவ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறேன். நீங்கள் எல்லாரும் பார்த்து ராமருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தில் வாழ்க்கையில் என்றைக்கும் சந்தோஷமாகவும்
ஞான பக்தியோடையும் எந்த காரியத்திலையும் தடைகள் இல்லாமல் நல்ல விதமாக முன்னேறி செல்லணும்னு சொல்லிட்டு பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறேன். ஜெய் ஸ்ரீராம்.